கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்க வேறு ஜனக்கூட்டம் எது? நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தரை, சிருஷ்டி கர்த்தர், நம்ம தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எப்போ எந்த இடத்துல நம்ம நின்று ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அவர் நமக்கு பக்கத்தில் வந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், நமக்காக யாவை செய்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களை கனப்படுத்தி நிறைவேற்றுகிறவர். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் வேறு யாருக்குமே இல்லை. அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாலும் தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை, சிருஷ்டிகர்த்தரை பின்பற்ற முடியல. நாம் தைரியமாக நம்ம படைத்த எல்லாவற்றையும் படைத்த ஆளுகிற சர்வ சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பது மிகப்பெரிய பாக்கியம். சிருஷ்டியை தொழுது கொள்வதல்ல, சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த கிருபையை நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதை யார் எவ்வளவு பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் கண்களை திறந்து கொடுக்குறார். எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்குறேன்னு அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். கேட்டு அவரிடத்தில் வந்து நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவரிடத்தில் வந்து ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதல்ல, நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அது யார் பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான். சிருஷ்டியை விட்டுடுங்க. தெய்வம் இப்படி தான் மனுஷனை போல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் உருவாக்கி வைக்கிறாங்க. இல்லை, அவருடைய சாயல் என்பது வேறு, அவருக்கு உருவம் என்பது அல்ல, இல்லை. அவருடைய சாயல் என்பது சுதந்திரம். நமக்குன்னு ஒரு லிபர்ட்டியை கொடுத்துருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். அவர் தான் சிருஷ்டிக்க முடியும். வேறு யாரும் எதையும் சிருஷ்டித்து பராமரிக்க முடியாது. தேவ தயவும் தேவ பிரசன்னமும் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ பிரசன்னமும் தேவ வழி நடத்துதலும் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அவர் தருகிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம் பக்கத்தில் இருக்கிற இந்த கிருபை பெருசு. நீங்கள் அதை சந்தோஷமாக எப்பொழுதும் சோர்வு இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல், அவநம்பிக்கையோடு இல்லாமல் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதுவே உங்கள் பலன். ஆமென். அல்லேலூயா.